ஹலோங்க, திருச்செந்தூர் பாட்டோட கடைசி வீடியோ. ஒரு வழியாக செகண்டராபாத்லேருந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனை பார்த்ததுக்கு அப்புறமேல அங்கேருந்த ஸ்டாஞ்சர் ஃபேமிலியோட அடுத்து நெல்லையப்ப டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். ஸோ இவங்களோட நல்லா பேசிட்டு தனியாக இருக்கிறது எல்லா ஃபீலும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நெல்லையப்ப டெம்பிள் உள்ளே போயிட்டு சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இருட்டு கடை அல்வா இந்த டைமிங் கரெக்டாக இருந்தது. சரி, ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா வாங்கிட்டு போயிடலாமே, கூட்டம் அவ்வளோ க்ரௌடு. திரும்ப வெளியே வந்தால் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அல்வா வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். இந்த அல்வா வாங்குறதுக்காகவே டூரிஸ்ட்டு அப்புறம் வேறு பிளேஸ்லேருந்து டெம்பிளுக்கு வரவங்க எல்லாமே வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. அவ்வளோ க்ரௌடு. ஏன் அப்படின்னா திருநெல்வேலிக்கு அந்த இருட்டுக்கடை அல்வான்றது ஒரு ஐகானிக்கான ஒரு நேமாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் இந்த கடையை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ உண்மையிலேயே இந்த அல்வாவோட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது இருட்டுக்கடை அல்வா டைரெக்டாக அந்த ஷாப்பில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ பேர் இதை வாங்கிட்டு போனாங்க அப்படின்றது அந்த வீடியோவில் தெரியும். அதுக்கப்புறம் நான் அந்த ஃபேமிலியோடு எல்லாமே கோயிலுக்குள்ளே போயிட்டு திரும்ப அவங்க கூட ரயில்வே ஸ்டேஷன் அவங்களுக்கு 8:40க்கு ட்ரெயின், எனக்கு 9:15க்கு ட்ரெயின். ஸோ நல்லாவே இருந்தது. உண்மையிலேயே சொல்ல போனால் எனக்கு தனியாக போன அந்த ஃபீலே இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எங்கேயாவது திரும்ப அவங்கள சென்னையில் பார்த்தோன்னா திரும்ப அவங்க கூட எங்கேயாவது வெளியில் போனோம். அந்தளவுக்கு சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.